சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி வக்ரம். இப்போதான் சனி பயிற்சி ஆயிருக்கு. மீனத்தில் வந்து சனி உட்கார்ந்தானே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்மளே வந்து பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த மாற்றமும் பாருங்க நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியே சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய இந்த பயத்துல நம்ம என்ன வெளியே வராமல் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம்னு சொல்கிறாங்களே, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயத்துலேருந்து எப்படி விடுதலை ஆகுது, எப்படி ரிலீஃப் ஆகி வர்றது, அதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி வந்து வக்கரம் ஆகிறாரு. ஜூலை மாதம் 26 இரவு முடிஞ்சால் 27 வக்கரமாகிற சனி வந்து டிசம்பர் மாதம் 10 இரவு 11 வரைக்கும் வந்து தன்னுடைய வக்கர கதியில் இருக்கிறார். சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து எல்லா கிரகங்களுக்குமே கிடைக்கும். அந்த சூரியன்ல இருந்து பாருங்க 6, 7, 8 கிரகங்கள் வந்து சூரியனுடைய தூரத்துல இருந்து விலகுறப்ப வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காது. இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினாலதான் பாருங்க அந்த கிரகங்கள் வந்து வக்ரம் ஆகுது. அப்போ முன்னும் பின்னுமா தன்னுடைய டிராவல்ல இருக்கிறப்பதான் வந்து வக்ர கதிகளை எங்க ஆரம்பிக்குது. இப்ப நாம வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பாருங்க பின்னாடி திரும்பி பார்ப்போம்ல, இதான் வந்து வக்ரம் அப்படிங்குது. இந்த வக்கர சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்து ஒரு சில சாதகத்துல வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க வந்து திடீர்னு பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களே வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஜாதகத்துக்கு மாரகத்தையும் கெடுபலங்களையும் கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்கதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்ப சனி வந்து ரேவதி 1ஆம் பாதத்துல வக்கரம் ஆகுறாரு. ஆனா இந்த வக்கர காலகட்டத்துல பாருங்க தன்னுடைய ராசியை விட்டு எங்கேயும் வெளியில போகல. அவர் வந்து மீனத்துக்குள்ளேயே இருக்காரு. மீனத்துக்குள்ளே சனி பகவான் வந்து ரேவதி 1ல இருந்து உத்திரட்டாதிக்கு வராரு. அப்ப இருக்கிற சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல வந்து அக்டோபர் மாசம் 31 வரைக்கும் குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்குது. ஏன்னா மீன வீட்டுல தான் சனி இருக்காரு. அப்ப அந்த மீனத்தோட அதிபதியே பாருங்க தன்னுடைய 5ஆம் வீட்டுல வந்து உச்சபலத்தோட இருந்து வக்கர சனிய பாக்குறாரு. அப்ப அந்த குருவோட பார்வை பலன் இருக்கிறப்ப வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம். அதே நேரத்துல பாருங்க அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்மத்துக்கு போறாரு. தன்னுடைய மீனத்துல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறப்ப இந்த வக்கர சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42 நாட்கள் இருக்கும். இந்த வக்கர சனி காலங்கள்ல மேசம் முதல் மீன வரைக்கும் உள்ள ராசியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பாருங்க என்னென்ன நன்மைகள் நடக்கிறது, எந்த விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும், எதை எந்த காரியத்தை நம்ம தள்ளி போடணும், எந்த இதை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலை சொல்றதுக்காண்டி என்னுடன் வந்து இணைந்திருக்கிறது பாருங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. பொறுமையும் நிதானமும் கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 5, 6 சனி பகவான் இது வரைக்கும் பாருங்க உங்க ராசியில 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஆனா பாருங்க 7ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கண்டக சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வந்து வக்கரத்துல வரப்போறாரு. அப்ப 7ஆம் சனி உட்கார்ந்தானே பாருங்களேன் உங்களுக்கு வந்து வேலையில தான் முதல் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. அதுவும் போக அஸ்திரத்திற்காலுக்கு ரொம்ப சிரமம். வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியாது. சமையல் பண்ணி வச்சிருப்பீங்க, சாப்பிட்றப்பதான் பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி நிம்மதி இல்லாம தவிச்சிருப்பீங்க. அதே சனி பகவானவர் உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்து பாருங்க தன்னுடைய வக்கரத்துல வரப்போறாரு. அப்ப இந்த வக்கர காலங்கள்ல நீங்க வந்து பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்காது. ஏன்னா 7ஆம் அதிபதியே உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல உச்ச குருவா அமர்ந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர சனியை பாக்குறாரு. இப்ப பாக்குறப்ப இது வரைக்கும் வேலை நிரந்தரமா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதுதான்பா நமக்கு உறுதியான வேலை, நிரந்தரமான வேலை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அதே நேரங்களில் வந்து வேலையில் நீங்கள் இடமாற்ற வேணும். நானும் பாருங்க ரொம்ப வருஷமா இதே கம்பெனியில் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறேன். ஆனால் எனக்கு சம்பள உயர்வோ எதுவும் எனக்கு கிடைக்கல. ஆனால் நேற்று வந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்குது. அப்போ இதுக்கெல்லாம் பாருங்க இப்போ ஒரு முடிவு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒரிஜினல் அந்த விசுவாசமாக பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பாருங்க உங்களுடைய மேல் அதிகாரிக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்களுக்கு மேலே நம்பிக்கை அதிகமாகச்சு. உங்களுக்கு நீங்கள் சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த வக்கர சனி காலங்களில் வரப்போகுது. அதே நேரங்களில் உங்கள் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி,
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் கன்னி ராசிக்கார் நிறைய பேர்த்துக்கு வந்து பாருங்க திருமண தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ குறுகிய காலமே வந்து சனி வக்கரமாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி தேவகுருவான குருவோட பார்வை இந்த இது வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். இப்போ அது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ லாபஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து பார்க்குறப்ப திடீர்னு பாருங்கள், இது வரைக்கும் தடைபெற்ற திருமணங்கள் தள்ளி போகாமல் சீக்கிரமாக திருமணம் முடிவாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப தடை. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ள இருந்தாலும் ராகு திசை தான் நடக்கும் இந்த காலகட்டத்தில். 20 அப்போ வந்து படிப்பில் வந்து தடை ஏற்படும். இந்த படிப்பில் தடையை வந்து தவிர்த்திருக்கக்கூடிய அளவில் குருவோட பார்வையும் 7ஆம் கூடிய வக்கரசனியோட செயல்பாடுகளும் இருக்கும். இனிமேல் வந்து பாருங்க, அந்த வக்கரசனி காலங்களை நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து அருமை சகோதரர் அன்பாக சொல்வார். கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக இருந்து வக்கரம் பெற்று அமர்ந்து வரப்போகின்ற காலத்தில், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய நன்மை ஏற்பட போகுதுங்கிறத அக்கா தெளிவாக சொன்னாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோம்னா கன்னிராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ ராசிக்குள்ளே கேது வந்தாரோ, அதே போல் எப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தாரோ அதுலேருந்தே ஒரு தடுமாற்றம், ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்துச்சு. இப்போ 7ஆம் இடத்துல வக்கரம் பெற்று அமர்ந்த சனி பகவான் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாரா? ஏற்கனவே பிரச்சனைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் பல மாற்றங்களை எதிர்பார்த்து முயற்சிகள் எடுத்து இப்போ தான் கொஞ்சம் அப்பாடி முயற்சியெல்லாம் கொஞ்சமாக மாறுது, நடக்குது அப்படிங்கிறத குரு கொடுத்துக்கிருக்கார். 11ஆம் இடத்துல அமர்ந்த குருவுடைய அற்புதமான பார்வை, 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை கிடைக்க பிறகு தான் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன், உங்களை புரிய வைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கூட இருக்கவங்களுடைய எண்ணங்கள், உங்கள் கூட பழகக்கூடிய நபர்களுடைய எண்ணங்கள், கூட பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் இப்போ தான் கன்னிராசிக்காரங்களுக்கு புரியுது. இந்த புரியும் காலத்தில் வக்கரம் பெற்ற சனி ஏதாவது புரிய விடாமல் ஆக்கிடுவாரோ அப்படிலாம் கவலை வேண்டாம். உங்கள் மனம் தெளிவாக போகுது. சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து உங்களுடைய மன தெளிவை கொடுக்க போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, நீ யாரோ நான் யாரோங்கிற சூழ்நிலை போய் பிரிந்து சென்றவர்களாக இருக்கட்டும், நீயும் நானும் இருக்கோம், அவ்வளோதான். எப்படி நீயும் நானும் இருக்கோம், நீ அங்கே இரு நான் இங்கே இருப்பேன், நீ பெட்டில் அந்த பக்கம் திரும்பிக்கோ நான் அந்த பக்கம் திரும்பிக்கிடுவேன், எனக்கும் உனக்கும் இதான் ரிலேஷன்ஷிப். வீட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்னா என்ன, வெளியே போனால் கணவன் மனைவி உறவு அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்கி கொண்டு உங்களை காயப்படுத்தக்கூடிய உங்களுடைய பார்ட்னர் தன்னுடைய தவறை உணர்ந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுட்டு உங்களை காயப்படுத்தினா உங்களுடைய கணவராக இருக்கட்டும், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய காதல்னாக கூட இருக்கட்டும், இனிமே தான் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படித்தான் உங்களை நல்ல உள்ளம் கொண்ட உங்களை நேசிக்காமல் உள்ளமே இல்லாத ஒருத்தவங்களை போய் நல்லவங்க நினச்சி போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது. அவங்க உங்களை தேடி வருவாங்க. உண்மையிலே பாசம் உங்கள் மேலே மீண்டும் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்கே, வேறு எதுவும் கவனமாக இருக்கணுமானா கிட்டத்தட்ட அக்டோபர் 31 42 நாட்கள் டிசம்பர் 11 வரையும் அதிகாலை வரையும் புதிய நண்பர்கள், புதிய நட்பு, புதிய காதல் அப்படின்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷன் வரும். கன்னிராசிக்கு அப்ளிகேஷன் வரலைன்னா தான் பிரச்சனை. ஸோ அப்படி விஷயங்கள் வருதுன்னா அது இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, சமூக வலைதளங்கள் மூலமாகவோ, இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா புதிய உறவு வரும், அந்த புதிய உறவு மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு இண்டிஷன் கொடுக்குது கிரகம். ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட முயற்சி எடுக்கிறா இருந்தால்
நீங்கள் முழுமையாக அந்த இடத்துல என்ன பண்ணணும், அங்கே உங்களுடைய பகுதி நேரத்தை கொடுக்கணும். கொத்தனாரை கொடுத்துட்டேன், இன்ஜினியர் சார்கிட்ட கொடுத்துட்டேன், கொத்தனார் சார்கிட்ட கொடுத்துட்டேன் சொல்லி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டுரும். அதில் கவனம். வீடு கட்டுவீங்கன்னா ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்கடுத்து உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்காந்த கொண்டு வெளியே யாட்டி சொல்லக்கூடாது. அதுமாரி லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும். ஸோ இவங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக பக்கத்தில் இருக்கவங்க சொன்னீங்கன்னா, அவங்க ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் எதுவும் ஏற்படுத்தினா கூட தயவுசெய்து சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது லாக் ஏற்படும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா பாதிப்பே கிடையாது. அப்போ இந்த வக்ர சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் சனிக்கிழமை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. சங்கடங்கள் இல்லாத மாற்றத்தை, முன்னேற்றத்தை வக்ரம் பெற்ற சனி பகவானும் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்திருக்க குரு பகவானும் குதூகலமாக கொடுப்பாங்க, உறுதியாக கொடுப்பாங்க. நேர்களே, தற்போது வரை நாங்கள் சொன்ன கருத்துக்கள், நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் நடக்கப் போகின்ற சனி வக்கர பயிற்சி காலங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், கோச்சார ரீதியான பொது பலன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் 20-30% மாற்றங்களை ஏற்படுத்துவார் நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நாள், மாதம், வருடம், பிறந்த ஊர் இதெல்லாம் கணக்கிட்டு பிறந்த நாடு மெயினாக அதையும் சேர்த்துக்குவோம். ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய கீழே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே நம்பர் போட்டிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.